இருக்கு பாருங்க. 107வது சங்கீதத்துல அதனுடைய 27, 28, 29 வசனங்களை வாசியுங்கள். வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் ஒழுகி போகிறது. அப்பொழுது அவர்கள் ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அதாவது அர்த்தம் என்னன்னா, இனி இந்த காரியத்தை குறித்து யோசிக்கவே முடியாது. நம்ம ரொம்ப யோசித்து 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 தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவார். ஆமேன்னு சொல்லுங்க. கப்பலின் பின்னணியத்தில் கர்த்தர் தலையணை வச்சு தூங்குறது காரணம் என்னன்னா, இவங்களுக்குள்ள பயங்கர இந்த புயலை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணுவோம், போட்டு அப்படி லெஃப்ட்ல திருப்பு ரைட்ல திருப்பி, அப்பா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட். ரொம்ப யோசித்து மனுஷனுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகுது. ஏன்னா அப்படி கொந்தளிப்பு. கப்பல் யாத்திரை பண்ணுகிறவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பல் ஏறி 23 இருக்கு, திரளான தண்ணீர்கள் மேல் தொழில் செய்கிறவர்களே, கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும். இந்த ஆழத்துல நம்முடைய ஞானம் எல்லாம் முழுகி போகும். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி பல நேரத்தில் நம்மளை கர்த்தரை கூப்பிட விடாம பண்றதே என்னதான்? நானா நம்ம ரொம்ப இதெல்லாம் ஜெபத்துல வச்சிட்டு இருக்க கூடாதுன்னு நீங்க ஒரு காரியத்தை வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த காரியத்துல ஜெபத்துல வைப்பார். ஆமென். ஞானம் எல்லாம் மூழ்கி போகும். ஞானம் எல்லாம் மூழ்கி போகும். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள், நீங்க கடல் கொந்தளித்ததும் சீஷர்கள் இயேசுவை போய் எழுப்புனாங்கன்னு பாத்தீங்களா? இல்ல, அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணி முடியலன்னு வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் சாகுறோம், நாங்கள் மடிந்து போகிறோம். அப்ப அவங்க புத்தி சொல்லுது, இனி யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. கிரகிக்க கூடாதவைகள், என் ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. யோபுவின் நிலைமையை எல்லாம் இனி கஷ்டம், இனி முடியாது. யோபுவே ஒரு கட்டத்தில் சொல்றாரு, எனக்கு முந்தின சீர் இருந்திருந்தா, அதாவது அவருடைய நேரா அவருடைய இருதயம் எல்லாம் அந்த பழைய அன்னைக்கு எப்படி இருந்தது, இனி சான்ஸ் இல்லை, இனி முடியாது. சில சொல்லுவாங்க, பிள்ளைக்கு இந்த 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 செப்டம்பர் வந்தா 27 வயசு முடிஞ்சிடும். அதுக்குள்ள கத்த நடத்தி தருவார். ஒருவேளை செப்டம்பர் முடிஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்க இனி நான் பிள்ளை பண்ணல, பிள்ளைக்கு பையனை பார்க்க மாட்டேன் உடனே விட்டு இல்ல. நம்முடைய ஞானம் இருக்குல்ல, அந்த இடத்துல கர்த்தரை நோக்கு. சொல்லுவாங்க, 30 வயசுக்குள்ள பிள்ளை பிறந்தாதான் உண்டு அப்படிமா. மனுஷனுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிற இடத்துல தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே பாருங்க, ஒரு பெரிய ராஜா யோசபாத் அவருக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலப்பா. இப்படி என்ன செய்யணும்னு தெரியாதவங்களுக்காக அவர் செஞ்சுட்டே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போற இடத்துல, ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுகிறது மட்டும் இல்ல, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து
சேர்க்க. அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரு அமைதி கிடைச்சாலே போதும், அதுலயே அவங்க சந்தோஷப்பட்டுட்டாங்களாம். சரி, அவன் சந்தோஷப்பட்டுட்டான்ல, இனி அடுத்து செய்யண்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்யாம இருக்கவில்லை. கர்த்தர் ஒரு கிரியை செய்தா அந்த கிரியத்தை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிப்பார். ஆமா, ஏதோ ஒண்ணு செய்து என்னை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல, நாடின துறைமுகத்தில் என்னை கொண்டு வந்து சேர்க்கிறவர். அவர்தான் சொல்லுகிறார், இதோ அவர்களுக்கு நான் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் பெரியவைகள், மகிமையானவைகள், கிரகிக்க கூடாதவைகள், இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம், ஆச்சரியமானவைகள். ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று, அது சொல்லுங்க கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆச்சரியமானவைகள். அப்ப ஆண்டவர் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன் அப்படி சொல்றாருன்னா ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஆமே, நான் பஞ்சத்தால் நான் தரித்திர நிலையில் இருப்பதும் நான் அவமானத்தால் மூடப்பட்டிருப்பதையும் யார் விரும்பவில்லை தெரியுமா? சொல்லுங்க, கர்த்தர் விரும்பல. இன்னைக்கு நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க? அது ஒரு நெருக்கமான நிலையா? நீங்க உங்க மனம் என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த நிலையில் நான் இருப்பதை அநேகர் விரும்பலாம், ஆனா என்னை மீட்டவர் இதை விரும்பவில்லை. ஆமென் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நிந்திக்கப்பட்டு கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை, நான் அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை, நான் தலை குனிந்திருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென், நான் தீயிலும் தண்ணீரிலும் கிடப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறான் இயேசுவின் இடத்துல. அவன் சொல்லுகிறான், இது ஒரு ஆவி இவனை பிடிச்சு எங்க தள்ளுது தெரியுமா? தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளும் போது இயேசு கேட்கிறார், எவ்வளவு நாளாச்சு அப்படி கேட்பார். எவ்வளவு நாளா அப்படி கேட்பார். சரி, இவ்வளவு நாள் இவன் கஷ்டப்படுறானா? எப்பத்தான் என்று சொல்லி ஒருத்தனுக்கு விடுதலை கொடுத்தார்ல, அவன் ரொம்ப நாள் அப்படி இருக்கிறத பார்த்து அவர் எப்படி என்ன பண்ணார் தெரியுமா? பெருமூச்சு விட்டார். டே தாண்ட 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 அவருடைய உள்ளம் வலிக்க ஆரம்பிக்கும். லாசரு மரித்த செய்தி அறிந்து அன்னைக்கு அழல, ஆனா 4வது நாள் அவர் அழுதார். ஆமென், ஹல்லேலூயா. என் வேதனை, ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் செய்கிற செயல்களில் அந்த பெரியவைகள், மகிமையானவைகள், கிரகிக்க கூடாதவைகள், ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். ஆமென். மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன விளங்குச்சு தெரியுமா? அதிசயம் விளங்குச்சு. அதிசயம், இப்படி சொல்லிட்டே போகலாம். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி செய்வார் என்றால் ரொம்ப எளிதாய் செய்கிறவர். ரொம்ப எளிதாய் செய்கிறவர். படகுல எழுந்து நின்று அந்த கொந்தளிப்பை எப்படி அமர்த்துகிறார் தெரியுமா? ஏய் இறையாதே, அமைதலார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எளிதாய் செய்கிறவர். இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த செயல்களை குறித்து ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் நினைப்பது அல்ல அவர் நினைப்பது. இது நம்ம பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அதான் சங்கீதம் 50 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அது இன்னொரு காரியத்துக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அதை நினைவில் கொண்டு வரதுனால சொல்றேன். ஆண்டவர் சொல்லுவார், நானும் உன்னை போல இருப்பேன் என்று நீ நினைச்ச. இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. அவரும் என்ன மாதிரி, நானும் உன்னை போல் இருப்பேன் என்று நீ நினைத்தாள். நம்ம இப்படி நினைச்சே நிறைய காரியத்தை பேசி விடுகிறோம். பேதுருட்ட கேட்கிறாங்க, உங்க போதகர் வரி செலுத்துறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. உன்னை பேதுரு என்ன சொல்லிருக்குன்னு தெரியுமா? நான் கேட்டுட்டு வரேன், எனக்கு அதை பத்தி தெரியலையே. நான் கேட்டு, ஏன் அதை பத்தி ஆண்டவர் இன்னும் ஒண்ணுமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல. இவர் என்ன சொல்லிட்டார், அதெல்லாம் செலுத்துவார். ஏன்னா அந்த பழக்கத்தை வச்சு பேசுகிறது. ஆண்டவரோட உள்ள பழக்கத்தை வச்சு நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது. அவர் இயேசு சொல்லுவார்ல, இயேசுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற நெருக்கம் பிரிக்கவே முடியாது அவங்கள. அப்படி இருந்து இயேசு என்ன சொல்லுவா தெரியுமா? என் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக நிறைய உறவுகள் முறியறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கூட இருக்கிற பழக்கத்தை வச்சு நிறைய பேசுறது. பழக்கத்தை வச்சு
அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 5:19 என்று நினைக்கிறேன். 19. ஆமா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. என்னை ரொம்ப கவர்ந்த சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை. அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். தாமாய் செய்ய மாட்டார். அவருக்கு செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா பிதாவுக்கு ஈக்குவல் அவர். பிதா அவரை வெறுமையாக்கல, அவரே தம்மை தாமே வெறுமையாக்கி வர்றார். கர்த்தத்துவம் அவர் தோல்ல இருக்கிறது. எல்லா அதிகம் அவர் 100% மனுஷகுமாரனா இந்த பூமியிலே காணப்பட்டாலும் 100% கர்த்தராகவே இருக்கிறார். எனவே தான் தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். தூதர்கள் வந்து வர்ஷிப் பண்ணாங்க. சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டார்கள். இவர் என்னுடைய நேச அடிமையின் ரூபம் எடுத்தாலும் பிதா அவரை அடிமையாய் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சத்தம் உரைத்தது. அடுத்த சத்தம் உரைத்தது, இவருக்கு செவி கொடுங்கள் என்று உரைத்தது. அடுத்த சத்தம் உரைத்தது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் 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 மகிமைப்படுத்துவேன். பிதாவின் பிரியம், பிதாவினுடைய மொத்தம், பிதாவினுடைய மகிமை எல்லாமே எல்லாமே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவர் சொல்றாங்க, நானா அந்த பழக்கம் இருக்குன்னு, நானா எதையும். அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற 12 பேர் யோவானா இருந்திருக்கும். நம்ம அப்படித்தானே செலக்ட் பண்ணுவோம். நம்ம செலக்ட் பண்றதே அப்படித்தானே செலக்ட் பண்ணுவோம். அவர் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு பொழுது விடிந்த போது சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, யூதாசை தெரிந்தெடுக்கும் போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே மாட்டிட்டீங்களே, ஆண்டவரே இப்படி மாட்டிட்டீங்களே. அதெல்லாம் வரும். இது பிதாவின் சித்தம். இதுதான் தெரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நினைப்பதை அல்ல அவர் நினைப்பது, நாம் பேசுவதை அல்ல அவர் பேசுவது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயர்கள் இவங்க எல்லாம் வேதபாரர்கள் அவரை கொலை செய்ய, நிறைய இடத்துல அந்த வேர்டு வந்துட்டே இருக்கும், கொலை செய்ய வகை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசுவோ அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஜீசஸ், இதுதான் ஜீசஸ். ஆமென். சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற இடத்துல எல்லாம் சொல்லுவார், ஆமென், ஆனாலும் மனுஷகுமாரன், ஆமென், 3வது நாளில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன். இதுதான் அவர் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேரா கொண்டு போக வைக்குது. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேராக கொண்டு போக வைக்குது. அவர் பேசுறது ஃபுல்லா அந்த உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன் தான் அவர் வாயில இருக்கு. அவர் அதுதான் பேசிட்டே இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் அவர் உயிர்த்தெழுதலை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று பேசின யோபுவே உயிர்த்தெழுந்தான். எல்லா சரீரம் எல்லாம் எப்படி போச்சு தெரியுமா? ஃபுல்லா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பொன்கள். வெல்த் கம்ப்ளீட் டவுன், ஹெல்த் கம்ப்ளீட் டவுன். ஆனாலும் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். மார்த்தாளும் மரியாளும் லாசருவின் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவனுடைய உயிர்த்தெழுதலை பேசுகிறார். யவீருவின் வீட்டார் யவீருவின் மகளின் மரணத்தை குறித்து பேசும்போது இயேசு அவளுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். எனவேதான் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன் தரித்திரத்தை, உன் அவமானத்தை, உன் பஞ்சத்தை, உன் வேதனையை பேசும்போது அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு கீர்த்தியுள்ள கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. டொமிஷியன் யோவானுடைய மரணத்தை பேசுகிறான். அவனை தூக்கி பத்மு தீவுல போடு. பத்மு தீவுல வந்து இயேசு சொல்லுகிறார், மரித்தே, ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனாலும், ஆனாலும் நீ சொன்னபடி சத்துருவே, நீ சொன்னபடி நடந்தது. ஆனா முழுமை அடையல்ல, அவர் நினைத்தபடி. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாம் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் பேசுற வார்த்தையை பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது.
ஜீவன் இருக்கிறது. நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? அவர் மரித்த வார்த்தை அல்ல நம்மோடு பேசுகிறது, உயிரோடு இருக்கிற உயிர்ப்பிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும். அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அந்த கல்லறை கிட்ட கொண்டு கல்லை புரட்டி போடுங்க. ஆமென். அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அவர் வந்தது கல்லறைக்கு மாலை போடல. அவர் தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கிட்ட தான் இருக்கு. நானே கொல்லுகிற ஒரு உயிர்ப்பிக்கிறவமா இருக்கிற. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் பாருங்க அந்த ஒலிவ மலையில நின்று செபித்துக் கொண்டிருக்கும் போது, வா கீழே போலாம் அப்படிங்கிறார். ஏன் கீழே போலாம் அப்படின்னா, அங்க ஒரு வாலிபனை ஒரு பிசாசு அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. அவர் பார்க்கிற, வா போலாம். அவர் இறங்கி வர்றது எதுக்கு தெரியுமா? அவனை விடுவிக்கும் போது அவன் எப்படி கிடந்தானா? செத்தவனை போல கிடந்தானா. ஆனா கிட்ட வந்து பார்த்த போது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவி அலைக்கழித்ததை தவிர அவனுக்கு ஒரு சேதமும் இன்னைக்கு நீ அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும் போது ஒரு சேதமும் அணுகாமல் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அசாத்தியமானதை எல்லாம் சாத்தியமாய் மாற்றும்.